நண்பர்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கு நண்பர்கிட்ட வாங்குன போட் ஏர்பாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைய நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நண்பர் வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. வாங்க இதில என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாமா? இப்போ நான் கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது ரைட் சைடு. அந்த ரைட் சைடு ஏர்பாட்ஸில மட்டும் சார்ஜிங் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அதாவது பாட்டு கேட்டால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பாட்ஸு பேட்டரி லோ அப்படின்ட்டு எரர் வருது. இது வந்து நம்ம இப்போ சரி பண்ண போறோம். இப்போ நான் ரைட் சைடில ஒயிட் கலர் ஏர்பாட் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஏர்பாட்ல இருக்க பேட்டரி நல்லாயிருக்கு. பட் ஆனா அதோட ரிசீவர் வந்து காணாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வீணா போன ஒயிட் கலர் ஏர்பாட் இருக்கு பார்த்தீங்களா? இதில இருக்க பேட்டரிய புடுங்கி, அதாவது இதோட தலைய எடுத்து அத்தோட தலையோட இணைக்க போறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் ஏர்பாட் இருக்கா? இந்த ஒயிட் கலர் ஏர்பாட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு நவீன மிஷின் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கின நம்மளோட ஹாட் ஏர் கன். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பாட்டை ஹீட் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹீட் பண்ணும்போது ரொம்பவே ஹீட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹீட் பண்ணால் இது உள்ளே இருக்க லித்தியம் அயன் பேட்டரி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலகாரனுங்க, நீ ஒன்றும் பயப்படாத. நண்பர்களே, இந்த ஏர்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டாக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா இது மேலே இருக்க பிளாஸ்டிக் வந்து பொசிக்கணும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. இதுக்கு மேலே இந்த பாட்டை போட்டோன்னா நமக்கு காப்பி ரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது உள்ள பேப்பரை மூட்டை கட்டின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி. இந்த பேட்டரியை வந்து இப்போ நம்ம இது உள்ள ஒரு போர்டு இருக்கும், அதிலேருந்து பிரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்னொரு ஏர்பாட்ஸையும் இதே மாதிரியே ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணும்போது மேலே இருக்க பிளாஸ்டிக் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம வடக்கு நண்பரோட ப்ராடக்ட்னாலே வேறு லெவல் தான். அதுதான் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது. ரிமூவ் பண்ண பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2.19 வோல்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருக்கணும். ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாடு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல. இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்டரியை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். புது பேட்டரி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதாவது அந்த ஒரு டேப் மாதிரி சுற்றிருக்காங்க. அந்த டேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் டெஃப்லான் டேப் வந்து சுற்றிக்கலாம். நண்பர்களே, நம்மளோட ஏர்பாட்ஸ் உள்ள இந்த புது பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏர்பாட்ஸ் உள்ளே வந்து இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி உள்ளே போடும் போது ரெண்டும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் டெஃப்லான் டேப் வச்சு பிளாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஸ் ரெண்டும் டச் ஆச்சுனாலும் ஷார்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயினான போர்டில் வந்து சர்க்யூட்டில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. சால்ட்ரிங் பண்ணி எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஷார்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இருந்தோ அதேமாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சார்ஜிங் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் வச்சு சார்ஜ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்பாட்ஸும் சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம உள்ள அதே பொசிஷனில் வச்சு செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லாம் கரெக்டாக வந்து ஒரு சைட்லலாம் மாட்டாத மாதிரி உள்ளே வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மைல்டான ஒரு ட்ராப்பு ஃபெவிக்விக் போட்டுட்டு சைடை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒயர்லாம் வந்து உள்ளே கரெக்டாக வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக்கப்பும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.